அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையாய் இம்மட்டும் நடத்தி வருகிறார். இம்மட்டும் நடத்தின நல்ல தேவனுக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாய் இன்று இதை கவனிக்கிறவர்கள் உண்டு, தினந்தோறும் இதை கேட்கிறவர்கள் கவனிக்கிறவர்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் என்னென்ன வார்த்தைகளை உங்களுக்கு தந்து உங்களை நம்ப பண்ணினாரோ அந்த வார்த்தைகளை அவருடைய வேளையில் நிச்சயமாய் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதித்து சாட்சியாய் நிறுத்துவாராக என்று உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 21வது வசனம். ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் எழுந்தருளுகிறார். இடிமுழக்க சத்தங்கள், மின்னல்கள் இதை கண்டு கேட்டு ஜனங்கள் பயப்படுகிறார்கள். பயந்து மோசையை பார்த்து இப்படி சொல்லுகிறார்கள். 19வது வசனத்தில் மோசையை நோக்கி, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். உடனே மோசே ஜனங்களை பார்த்து 20வது வசனத்தில் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்துக்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றார். இதை சொன்ன பிறகும் ஜனங்கள் எப்படி நிற்கிறார்களாம்? தூரத்தில் நிற்கிறார்கள். மோசே என்ன செய்கிறான்? சமீபமாய் சேருகிறான். அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. யார் சமீபமாய் சேருவார்கள் தெரியுமா? பரிசுத்தத்தை விரும்புகிறவர்கள். யார் தூரமாய் நிற்பார்கள் தெரியுமா? பாவத்தை விட மனதில்லாதவர்கள். என கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிற செய்தி இதுதான். அவருக்கு எவ்வளவு சமீபமாய் சேருகிறோமோ அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். கடைசி நாட்களிலே கர்த்தர் நியாயம் தீர்க்க வருவார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 2 கடைசியில, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தமிடுங்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற அனைவரும் பாக்கியவான்கள். யார் அண்டிக் கொள்ளுகிறார்களோ, யார் நெருங்குகிறார்களோ அவர்கள் தான் பாக்கியவான்கள். நாம் அவரிடத்தில் நெருங்கும்படியாக தானே மாம்சமாகிய திரையை கிழிக்க தம்மை ஒப்பு கொடுத்தார். அப்படி அவர் தம்மை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாய் மகா பரிசுத்த ஸ்தலத்தை மூடியிருந்த திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிக்கப்பட்டது. எந்த ஒரு மனிதனாலும் அதை செய்ய முடியாது. கர்த்தரே அதை செய்தார். எதற்காக? அந்த கிருபாசன தண்டையிலே தைரியமாய் நெருங்கி வருவதற்காக. எபிரேயர் 4:16 அதுதானே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும், தைரியமாய் சேர கடவும். மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். நீங்கள் பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக தேவன் எழுந்தருளினார். அப்படி என்றால் பாவம் செய்ய விரும்பாதவன் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன தெரியுமா? அவருக்கு சமீபமாய் நெருங்கணும். அவரை சேர விரும்புகிறவன் பாவத்தை வெறுக்கிறான். பாவத்தை நேசிக்கிறவன் அவரிடத்தில் சேர தயங்குகிறான். நாம் அவரிடத்தில் சேருவோம். பாருங்கள், இங்கே மோசே கர்த்தரிடத்தில் சேருகிறான். ஜனங்கள் தூரத்திலே நிற்கிறார்கள். கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்கள். யாத்திராகமம் 24வது அதிகாரத்தில் அதனுடைய 2வது வசனத்தை பாருங்கள். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது. கர்த்தர் எழுந்தருளி பேசுகிறார். ஆமென். எல்லாரும் தூரத்தில் நிற்கும் போது கர்த்தருடைய சத்தம் இப்பொழுது தொனிக்கிறது. மோசே மாத்திரம் சமீபித்து வரலாம், மற்ற யாரும் வரக்கூடாது. நான் அதை இப்படி சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, இந்த கிருபையின் காலத்திலே நாம் அவருக்கு சமீபமாய் நெருங்குவோமானால் நாளை அவர் எழுந்தருளும் போது, அவர் வரும்போது அவர் நம்மை பெயர் சொல்லி கூப்பிடுவார். இன்று நாம் நெருங்காமல், சமீபித்து சேராமல் தூரமாய் நிற்போமானால் நாளை இந்த பாக்கியத்தை இழந்து போய்விடுவோம். எனவே கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் நோக்கி கூப்பிடுங்கள். ஒருபோதும்
தேவனோடு உள்ள நெருக்கத்தை விடாதபடி பாருங்கள். இன்னும் நெருங்கணும், இன்னும் கிட்டி சேரணும். ஃபாதர் பெக்மன்ஸ் அருமையான ஒரு பாடலை பாடியிருக்கிறார்கள் அல்லவா? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. இதுவே நம்முடைய விருப்பமாகட்டும், இதுவே நம்முடைய வாஞ்சையாகட்டும், இதுவே நம்முடைய ஜெபமாகட்டும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் தூரமாய் நிற்காமல் மோசே போல சமீபமாய் சேர எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.